முடி வெட்ட போறேன். நான் ஒண்ணு ட்ரை பண்ணி அது ஒண்ணு வரப்போகுது. என்ன இங்க நமக்கு முடியே இல்ல. இப்படி கோடு எடுத்து வரனா நான் ஒரு டிஃபரெண்ட் பர்சனா தெரியுது. தப்பா கட் கன்ஃபார்மா சம்பவம் இருக்கு. அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்திடுவா. அதான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்கும். ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு பிஎன்ஹெச் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட முடியை நானே வெட்ட போறேன். நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் ஹேர் கட்டர்லாம் கிடையாது. ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து தான் வந்து கட் பண்ண போறேன். ஸோ நான் எந்த யூடியூப் சேனல்ல இருந்து கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். ஸோ இது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா க்ளூ இல்லை. பட் தென் ட்ரை தான் பண்ண போறோம். ஸோ இந்த லுக் கூட தான் நம்ம ஊட்டிக்கும் போனோம், வேற வழி கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இங்க லேப்டாப் வச்சிருக்கேன், முன்னாடி ஒரு கண்ணாடி பின்னாடி ஒரு கண்ணாடி, தண்ணி, சிசர் எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். ஸோ என்ன அழகுல வெட்டும் சொல்லிட்டு பார்ப்போம். எனக்கே சிரிப்பாக வரும். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். எப்படியும் இல்ல, ஆனா ஊட்டி விழாவுக்கு முன்னாடி கண்டிப்பா போட்டுருவேன். ஸோ நான் இந்த வீடியோ ரெடியா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து முடிய மட்டும் சிக்கு எடுத்து வச்சிருவோம். 20 minutes later. ஃபைனலி முடிஞ்சிடுச்சு. சீக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஐயோ ஸ்ட்ரைட்டாவே வரமாட்டேது. வேண்டாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா இருந்தாலே போதும். ஸ்ட்ரைட்டா தான் நம்ம கட் பண்ண போறது இல்ல. விட்டுரு 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 விட்டுரு. ஓகேவா? ஸோ இங்க கட் பண்ணிட்டு காதுக்கு பின்னாடி, ஐயோ ஆக்சுவலி பின்னாடி வடுவே தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து இங்க எடுத்துக்கோங்க. This should be like this. இது ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட்டா இருக்கா? இங்கேயே நிறைய முடி வந்துருச்சு போல, ரொம்ப பேக்ல போயிருக்கோ. காது இங்க போயிருக்கு. ஓகே ஓகே, எனக்கு தான் தெரியாது, வீடியோ பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் எங்க கட் பண்ணு. ஸ்ட்ரைட்டா இருக்கா? இவ்வளவு பேக்ல எடுங்க. இது பாரு, கரெக்டா தானே இருக்க? ஸோ இவன் தான் வந்து ஃப்ரெண்ட். நான் ஒண்ணு ட்ரை பண்ணி அது ஒண்ணு வரப்போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். அப்பதான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்கும். இப்படி வருமா? அதே ட்ரையாங்கிள். பேசாம பேண்ட் போட்டு கட் பண்ணிடலாமா? எல்லாரும் இப்ப கமெண்ட் பண்ண போறாங்க, தட்ஸ் அனியன் வாஸ் பர்சனல். கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிளா எடுப்போம். இதுதானே அந்த ட்ரையாங்கிள். எனக்கு மட்டும் கொஞ்சம் முடியாம. ஐயோ, ஓகே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இல்ல இன்னும் கொஞ்சம் ட்ரையாங்கிள் எடுப்போமா? எவ்வளவு தூரம் எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன இங்க நமக்கு முடியே இல்ல. ஐயோ, சோ மறுபடியும் இங்க இருந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆஃப் த, இந்த பக்கம் முடி இருக்கு, இந்த பக்கம் முடியல. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறோம். கட்டே பண்ணல அதுக்குள்ள என்ன, அது நம்ம கரெக்ட் தான். அவங்க ரொம்ப சின்னதா எடுக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி, நம்ம வந்து கொஞ்சம் அவங்க லிப் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு வேணும்னா மண்ணிலேயே அடிப்பாங்க. அதனால எங்களா அது சிசர் சிசரிங்க. வெட்டிட்டா. இல்ல இல்ல, அவ என்ன
பாரு வெட்டுறாங்க பார்த்தல. இப்ப இப்படி வெட்டிட்டியா? எப்படி அப்படி இல்ல, இப்போ நான் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ளோ ட்ரை பண்ணுவேன், அப்ப நார்மல் ஆயிடும். இப்ப இப்படி கூட விட்டுக்கலாம். அந்த பொம்மைக்கு மூஞ்சி எப்படி இருக்கு, என் மூஞ்சி. ஐயோ, எடுத்து வச்சு முடிய காணும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கைடுன்னு சொல்றாங்க. என்ன முதல்ல இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அது எப்படி பேசாம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிடலாமா? அது பொன்டெயில் மெத்தட். Okay, this is forming a triangle. வருதா பட்டர்ஃப்ளை? வருது வருது. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ஒரு கிளிப் மட்டும் எடுத்து வந்தாயா? இது ஓபன் பண்ணா அதுக்குள்ளேயே ஒரு கிளிப் இருக்கு, அது மட்டும் எடுத்து ப்ளீஸ். பா தி அன்பேட் இல்ல அலெக்சா, ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை வருதா இல்ல என்ன வருதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு வந்தா போதும். ஐ வாண்ட் மை ஹேர் ஷார்ட். அவ்வளவுதான். இப்படி கோட் எடுத்து வரனா நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா தெரியுது. அதுவும் நல்லா இல்ல, அது ஒரு விஷயம். ஒருபடி கன்ஃபார்ம். வருது வருது கன்ஃபார்ம். இன்னைக்கு சரவெடிதான் வீட்டுல, செருப்படி வாங்க போறது கன்ஃபார்ம். இத கட் பண்ணிடலாமா வேணாமா? நல்லா மழை போனா ஏன்னா திட்டு வாங்க போறது நான் தானே. வெயிலே வந்துச்சு, நான் இன்னும் முடி வெட்டிட்டு இருக்கேன். பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க உள்ள ஜாலியா. இப்ப நான் போன உடனே பெருக்கிட்டு இருக்க தோட்டத்திலேயே அடிவாங்க. கொழுப்பெடுத்து போய் அலையிறல அப்படின்னு போறாங்க. கண்டிப்பா நடக்கும். சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் இப்போ இங்க எடுத்த மாதிரி இங்கேயும் கட்டிங்ஸ் எடுக்கணும். நம்ம ஃபிட் செக் பண்ணி லெவல் செக் பண்ணுவோம். சொல்லி இப்படி பார்த்தா இப்படியே கரெக்டா தான் வருது. அதாவது போனி டெயில் போட்டு கட் பண்றாங்கல்ல, சிரிப்பா இருக்கா? பின்னாடி பின்னாடி ஹேர் விட்டுட்டா கரெக்ட் ஆயிடும். இப்ப இப்படி பாரு, இப்படி நான் இல்லையா? எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரே குஷியா இருக்கு. வீட்டுக்கு போய் செருப்படி வாங்க போறோம்னு மட்டும் தெரியுது. ஓகே, சோ இப்ப பேக் கட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி பி லைக் ஐயோ என்னதான் கூப்பிட போறா போலயே. இல்ல என்ன தெரியுமா பண்ண போறேன், ஒரு பேண்ட் மட்டும் எடுத்து வந்தேன். இதுல ஏதாவது போட பேண்ட் இதுல இல்ல இருக்காது கண்டிப்பா. இது பாரு, என் பேண்ட் மட்டும். இது வாஷிங் மிஷின் மேல இருக்கு, எடுத்து. சோ பின்னாடி கட் பண்றதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அதனால பின்னாடி வந்து பொனி டெயில் மெத்தட். ஹைட் பொனி போட்டுட்டு மேல வச்சு ஒரே லென்த்தா வந்து கட் பண்ணிடுவாங்க. லைன் கட் தப்பா கட் பண்ணிட்டேன்.
ஆனாலும் அந்த லென்த் அப்படியே தான் இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல மட்டும் எனக்கு கொஞ்சம் லாங்கா இருக்கு. இப்படி கட் பண்ணிக்கலாமா? Five minutes later. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு. என்னமோ பண்றேன். லேயரா வருதா? இங்க வரைக்கும் தெரியுதா? இங்க வரைக்கும் இங்க தெரியலையா? மேல தெரியுதா? கீழே தெரியல. It was at this moment that he knew. He fucked up. இப்ப இங்க இருக்க முடிய வச்சா இப்ப ஃபுல்லா இந்த லென்த் மேட்ச் பண்ணும். ஓகே ஓகே. இந்த பக்கம் நிறைய ஆக்சுவலி இந்த பக்கம் கொஞ்சம் அதிகமா கட் பண்ணிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியா கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் கட் பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த முடிய வச்சு இப்படி மேட்ச் பண்ணிப்போம். ஏன்னா இது கொஞ்சம் மேல இருக்கு, இது கொஞ்சம் கீழே இருக்கு. டன். பச்சையா தெரியுது, இது கொஞ்சம் குட்டியா இருக்கு. இந்த பக்கமா கட் பண்ணிடுவோம். கொஞ்சமாச்சும் மேட்ச் ஆகுதா? எவ்வளவு எடுத்தாலும் வர மாட்டேது, இருந்தா தானே. ஓகே ஃபைன். குடிங்க போட்டா குருவி குடிங்க மாதிரி வரும். குருவி கூட போட முடியாத அளவுக்கு முடிய வெட்டிட்டேன். நீ கன்ஃபார்ம் சரி பண்ணிதான். நல்லா வெட்டினா கூட பரவாயில்ல, ஒரு பக்கம் மேல ஒரு பக்கம் கீழேன்னு வெட்டி வச்சிருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நாள்ல வளர்ந்துரும், அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் முடி எடுத்து இந்த பக்கம் நம்ம வந்து போட்டுக்கணும். அக்மார்க்கு குரங்குக்கு முடி எப்படி இருக்கணும் அதே மாதிரி எனக்கு முடி வந்துச்சு. இப்போ வீட்டுல கன்ஃபார்ம் செயல்படுதான். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் எப்படி திட்டு வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காண்டி. சோ இப்போதைக்கு நம்ம இப்படி போட்டு மேட்ச் பண்ணா தான் உண்டு. லெட்ஸ் கெட் ரெடி. அடி வாங்க. இரு இதெல்லாம் ஏற கட்டிட்டு வரேன். இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் இருக்கு. கீழே போயிட்டு அம்மா என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இந்த வீடியோல அப்படி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அதை கிளீன் பண்ணிட்டு எப்படி செருப்படி வாங்குறது இந்த வீடியோ. கன்ஃபார்மா சம்பவம் இருக்கு. சம்பவத்தை முடிச்சுட்டு நம்ம போயிட்டு டைம் ஆயிட்டு இருக்கோம். எப்படியோ என்ன டைம் ஆயிடுச்சு? 11 o'clock ஆயிடுச்சு. 12 o'clock வந்து லாகின் பண்ணணும்னு சொல்லி போய் சொல்லி அப்படியே லாகின் பண்ணுவோம். எப்படியும் இன்னைக்கு எங்க அம்மா வந்து ஃப்ரைடே ரொம்ப பிஸியா இருக்கனால அப்படியே எதுவுமே கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. சோ இப்ப வந்து என்னன்னா, இப்ப என்ன வந்து வீடு துடைக்க சொல்லிட்டாங்க. சோ அந்த வீடு துடைச்சு விட்டா கொஞ்ச நேரம் திட்டுல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்ப வந்து நான் வீடு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் நேரத்தே பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து குளிச்சுட்டு ரொம்ப ஸோ அதை குளிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ளோ ட்ரை பண்ண போறோம். ப்ளோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ரியாக்ஷன் எதுவுமே இல்லை அவ்வளவா. மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு ரியாக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டேடியோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்ட் பண்றேன். எக்ஸாக்டா பாக்கிறதுக்கு அப்படி பிச்சைக்காரி மாதிரியே இருக்கேன். இந்த முடியெல்லாம் இப்படி இப்படி வந்துட்டு அட்லீஸ்ட் ப்ளூ ட்ரை பண்ணதுக்கு அப்புறமாவாச்சும் இதெல்லாம் இப்படி கூட வர மாட்டேங்குது. ஓகே, அப்பவே முன்னாடி இது அழகா இப்படி வரும். பட் இப்ப பாத்தீங்கன்னா அது கன்றாவியா இருக்கு. ஓகே ஃபைன். இப்ப இப்படி விட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்படிதான் இருக்குது என்னோட குடும்பி. ஓகே, இப்ப வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு செக் பண்ணுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 12. ஸோ இப்போ டேடி வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சூப்பரா இது எக்ஸ்பெக்டட் இல்லையே. என்ஜாய் பண்ணிட்டேன்ப்பா. நீ சொல்லாத கையை கொடுத்தாங்க. தேங்க்யூ. இங்க என்ஜாய் பண்ண எங்க என்ஜாய் பண்ண கரெக்ட்.
என்னங்க ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இனிமேல் நம்ம சபையே முடிஞ்சு போச்சு. வெரி பேட். நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படி இப்படின்ட்டு. அது எல்லாமே சும்மா தான் தெரியும். பட் ஆனால் இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னு ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட். நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருக்கேன். ஸோ ஒன்ஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்ச அப்புறமா வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக எப்படி வந்து அவுட்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரைட்னரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக நான் ஷோ பண்ண போகிறதில்ல, ஐ மீன் வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ முடிச்சுட்டு அதோட ரிசல்ட் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். வெளியில் ஆக்சுவலி ஹெவியாக மழை பெஞ்சிட்ருக்கு. கரண்ட் ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் தென் ஆஃப் ஆயிடுச்சு. லைட் எப்படி எரியுதுன்னு கேட்காதீங்க, இன்வெர்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு இப்போ என்னால் முடியாது. ஸோ ஒன் சைடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, இன்னொரு சைடு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கரண்ட் வந்தால் இப்போ ஆல்ரெடி 10:30 ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வரை நான் எழுந்துக்கணும் சீக்கிரமாகவே. ஸோ இப்போ இந்த பாதி மண்டையோடு இருக்குது. இது வரைக்கும் நல்லா வந்திருக்கு அழகா. எல்லாம் நம்ம நேரம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் மறுபடியும் ஐ திங்க் டுமாரோ நாளைக்கு தான் நல்லா கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நான் வந்து அப்படியே டபுள் மைண்டடாக இது பண்ணலாமா வேண்டாமா, லைக் ஸ்ட்ரைட் பண்ணலாமா நம்ம கேர்ள்ஸ் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மைண்டடாக இருந்து அதுக்கப்புறம் ஓகே ஸ்ட்ரைட் பண்ணால் ரொம்ப மோசமாக இருக்குது, இது கொஞ்சம் பரவாயில்லையா ஆனாலுமே இங்கே ஹைட்டுலேருந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதை அப்படியே தான் நான் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்து இது இந்த பக்கமும் நல்லா வளர்ந்த அப்புறமா கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த vlog-ஐ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஊட்டி vlog. ஸோ ஊட்டி vlog-ல் சந்திப்போம். Until then it's bye from Being It's.